தான். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. பள்ளிவாசல போய் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வர்றார். அவர் இந்த பங்கு வச்சதை அவர் பொருந்திக்கிட இல்லை, அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை, திருப்தியாக இல்லை. அவர் அங்கே வருகிறார். அவர் சொல்லுகிறார், சதகா விஷயத்துல பேச ஆரம்பிக்கிறார். இவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்துல சையதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னக லததகல்லமு ஃபீ ரஜுலின் மா நால மின் சதகத்திக்கும் திர்ஹமன் வலா தானிகா. நீங்க இந்த விஷயத்தை இப்படி பேசுறீங்க, திருப்தி இல்லைன்னு பேசுறீங்க. எந்த மனிதரை பத்தி நீங்க பேசுறீங்க? வாப்பாவை பத்தி. ஆனா வாப்பான்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க. வாப்பா மகன்ங்கிறது அவருக்கு தெரியும் அந்த மனிதருக்கு. நீங்க ஒரு மனிதரை பத்தி இப்படி பேசுறீங்க, ஆனா உங்களுடைய சதக்காவில் இருந்து ஒரு திரகம் அல்ல, ஒரு தானிக், தானிக் சொன்னா 1/6, 1/6 பகுதி கூட அவங்க என்ன செய்யல, எடுக்கவில்லை. ஒரு தம்ரத்தை, ஒரு பேரிச்சம்பழத்தை கூட உங்க சதக்காந்து எடுக்க இல்ல என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். தொழுதுகிட்டு இருக்கிற காதுல இவன் மகன் பேசுறது விழுது. தொழுகை முடிச்சாங்க. தொழுகையை சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, யா புனை லா தத்தகல்லம் பஅதல் யௌமி ஃபீமா லா தஅலம். நீங்க அறியாத ஒரு விஷயத்தை இனிமேல் இந்த நாளைக்கு பிறகு நீங்க பேசக்கூடாது என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படின்னா அவங்க எடுத்திருக்கிறாங்க அர்த்தமா? அதுக்கு மக்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, சதக்க இப்னுஹு, அவங்க மகன் சொன்னது உண்மைதான். ஒரு சின்ன பொருளை கூட அவங்க அதுல இருந்து எடுக்கல. அவங்களுக்கு வந்த ஹக்கையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகியா இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எதற்காக அதை சொன்னார்கள்? லக்கின்னஹு அராத அன் யுரப்பியஹு, தன்னுடைய மகனை சரியான முறையில் தர்பியத்து செய்வதற்காகவும் தேவையில்லாத விஷயத்திலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். வாப்பாவை பத்தி பேசுற மகனால சும்மா இருக்க முடியாது. இருந்தாலும் கூட தேவையில்லாம நீ பேசாதே என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வரகு பேணிக்கை உடையவர்களாக அந்த பெருமகனார் திகழ்ந்தார்கள் என அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 72 வயது வரை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்வினுடைய இறுதி பகுதியில் அவர்களுடைய கண் பார்வை குறைந்து போய்விட்டது. ஒரு கட்டத்தில் அவர்கள் கடைசி காலத்தில் ஹஜ்ஜிக்காக அவர்கள் புறப்பட்டு வர்ற வழியிலே சுகமில்லாமல் ஆயிட்டாங்க. ஒரு இடையில அவர்கள் தங்க வேண்டியது ஏற்பட்டது. மறந்து அதிகமாக ஆகிவிட்டது. தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே, நான் இந்த இடத்திலேயே அல்லாஹ்வின் சமூகம் சேர்ந்து விடுவேன் என்பது என்னுடைய கல்வியிலே படுகிறது. இதானமித்து ஃபக்கஃபினி பிதியாபி லதி குந்து உஸல்லி ஃபீஹா. நான் மௌத்தாயிட்டா நான் எந்த உடைய போட்டு நான் தொழக்கூடியவனாக இருந்தேனோ அந்த ட்ரெஸ்ல நீங்க என்ன செஞ்சுங்க, என்ன கஃன் இடுங்க. கமீசி ஒ இசாரி ஒரு இதாயி, என்னுடைய சட்டை, என்னுடைய வேஷ்டி, என்னுடைய லேஞ்சி, அதாவது என்னுடைய ஜத்து, என்னுடைய பாட்டனார் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி கஃன் இடப்பட்டதோ அதே போன்று எனக்கும் கஃன் இடப்பட்டு விட்டு இதே இடத்திலேயே என்னை நீங்க என்ன செஞ்சிருங்க, அடைக்கிறீங்க. மக்காவுக்கும் மதீனா ஷரீஃபுக்கும் இடையிலே என்னை அடக்கிவிட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன போதனையை நீங்கள் அப்படியே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்ன பத்திலாம் நீங்க புகழ்ந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஃபமா குந்து ஷியா, ஏனெனில் பெருமையாக பேசப்படுவதற்கு நான் தகுதி எனக்கு இல்லை. நான் என்னிடத்துல எதுவும் இல்லை. நான் எதை வெறும் கையோடு செல்கிறேன் என்று நான் அச்சத்தோடு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி எல்லாம் நீங்கள் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அவர்கள் அந்த நேரத்திலேயும் தங்களுடைய பணிவையும் பக்குவத்தையும் இறை அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்பதை இவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய சங்கையும் சிறப்பும் மேன்மை மிக்கவர்களாக சையதுனா காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்தார்கள். அத்தகைய பெருமகனாரினுடைய வாழ்வை பின்பற்றி நமது வாழ்வையும் சீரமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.